ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்விஎம் சர்ச் கிட்ஸ் விபிஎஸ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நாள் 2. இன்னையோட தலைப்பு யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த உலகத்துல எல்லாருக்குமே சிப்ளிங்ஸ் இருக்காங்க. அவங்க நம்மளை அழ வைப்பாங்க, நம்மளை சிரிக்க வைப்பாங்க. சில நேரம் நம்மளுக்கும் நம்மளுடைய சிப்ளிங்க்கும் சண்டை வரும்போது அம்மா அப்பா நம்மளை ரொம்ப திட்டுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா சில நேரம் சண்டைகள் விபரீதமா முடிய வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு எக்ஸாம்பிளா பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல யோசேப்புன்னு ஒரு அண்ணா இருந்தாங்களாம். அவங்களுக்கு 10 அண்ணனுங்க, ஒரு தம்பியா ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய அப்பா பேரு யாக்கோபு. அவருக்கு 17 வயசா இருக்கும் போது அவங்க அப்பா யாக்கோபு அவருக்கு ஒரு பலவர்ண அங்கியை கொடுத்தாரு. இத பார்த்து அவங்க அண்ணனுங்களுக்கு பயங்கர பொறாமையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால யோசேப்பு சந்தோஷப்படுறத பார்க்கதான் முடிஞ்சதே தவிர அவரோட சந்தோஷத்துல அனுபவிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இத பார்த்து அவங்களுக்கு பொறாமை ரொம்ப அதிகமாச்சு. ஆனா யாக்கோபுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிச்சதுனால யோசேப்புக்கு மட்டும் சலுகைகளா கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, யோசேப்பு தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. இவருடைய அரிக்கட்டை நிமிர்ந்து நிக்கிற மாதிரியும் இவருடைய அண்ணனுங்க அரிக்கட்டை எல்லாம் வணங்கி நிக்கிற மாதிரியும் கனவு கண்டாரு. இத பார்த்து அவங்க அண்ணனுங்க கிட்ட சொல்ல அவங்க அண்ணனுங்களுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகி செம்மையா திட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் யோசேப்ப. அப்போ இன்னொரு நாள் அவர் தூங்கும் போது இதே மாதிரி இன்னொரு கனவு வந்தது. அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவரை வணங்கி நிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டாரு. அதை இவங்க அப்பா கிட்டயோ சகோதரர்கள் கிட்டயோ சொல்லும் போது அவங்க சகோதரர்கள்லாம் ரொம்ப திட்டினாங்க அவரை. அப்ப அவங்க அப்பா அதாவது செல்லமா கடிஞ்சு கொண்டாரு. என்னன்னா, நீ இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நானும் உங்க அம்மாவும் உன்னை வணங்கி நிப்போமா யோசிப்பு அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டாரு. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் மனசுல ஆழமா பதிச்சுக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்க அண்ணனுங்க ஆடு மேய்க்க போய் ரொம்ப நேரம் ஆகியும் வரல. அதனால யாக்கோபு யோசேப்பு கிட்ட சாப்பாடெல்லாம் கொடுத்து உங்க அண்ணனுங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வா, அவங்கள போய் நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. யோசேப்பு இங்க கேட்டா அங்க கேட்டா அவங்க அண்ணனுங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்க போயிட்டாரு. அப்போ அங்க போன உடனே அவங்க அண்ணனுங்க தூரத்திலே பார்த்துட்டு சொப்பனக்காரன் வரான்னு சொல்லி கலாய்ச்சாங்க. அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, யோசேப்பை நம்ம எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அப்போ யோசேப்பு கிட்ட வர வர ஒரே ஒரு அண்ணன் மட்டும் எழுந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நம்ம தம்பியோட ரத்தத்தை நம்ம ஏன் சிந்தணும், நம்ம அவனை இந்த தண்ணி இல்லாத குழியில போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ யோசேப்பு கிட்ட வந்த உடனே அவனுடைய பலவரனை அங்கே கிழிச்சு அதை எடுத்து அவனை அந்த தண்ணி இல்லாத குழியில போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யோசேப்பு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டே இருந்தான். உதவி உதவின்னு கத்துனான். ஆனா உதவியே வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த வழியா இஸ்மவேலர்கள் வந்தாங்க. அவங்க கிட்ட யோசேப்பை வித்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எவ்வளவு வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க தெரியுமா? வெறும் 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை வித்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்பா கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசேப்புடைய பலவர்ண அங்கியை எடுத்து ஒரு ஆட்டோடைய ரத்தத்துல நனைச்சி அவங்க அப்பா கிட்ட போய் கொடுத்து, இதுதான் உங்க பையனுடைய ரத்தம், ஒரு காட்டு மிருகம் பீறி போட்டது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்ட யாக்கோபுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட்ல யோசேப்பை எகிப்து கூட்டு போறாங்க. அங்க போத்திபாருன்ற ஒருத்தர் யோசேப்பை விலை கொடுத்து வாங்கிக்கிறாரு அடிமையா. அப்போ யோசேப்பு போத்திபார் வீட்டுல வேலை பார்க்கும் போது அவன் தொட்ட காரியம் எல்லாம் வாய்ச்சது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போத்திபார் யோசேப்பு கிட்ட சொன்னாரு, நீ தொடுற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமா முடியுது, அதனால இந்த வீட்டுக்கு ஒன்னு அதிபதியா வைக்கிறேன், எக்ஸப்ட் மை ஒய்ஃப் அப்படின்னாரு. அவங்க ஒய்ஃபை தவிர நீ இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நீ இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பாசத்தை காமிச்சாரு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காம அவரை ஒரு தப்பான ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு அவர் ஜெயில போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஜெயில இருக்கும் போது அவரு கூட 2 பேர் இருந்தாங்க. பானபாத்திரக்காரன், இன்னொருத்த சுயம்பாகி. இவங்க 2 பேரும் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் காலையில 2 பேரும் ரொம்ப குழப்பமா உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப யோசிப்பு கேட்டா, ஏன் ரொம்ப குழப்பமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு மானபாத்திரக்காரன் யோசிப்பு கிட்ட சொல்றான். அப்ப அந்த கனவுக்கு அர்த்தமா யோசிப்பு என்ன சொல்றாரு, இன்னும் 3 நாள்ல பார்வோன் ராஜா உங்களை திருப்பி கூப்பிடுவாரு அவரோட அரண்மனைக்கு, நீங்க திருப்பி பானபாத்திரக்காரனா மாறுவீங்க அப்படின்னு சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சுயம்பாகி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லும் போது யோசேப்பு என்ன சொன்னாரு, நீங்க இன்னும் 3 நாள்ல உங்களை தூக்கில போடுவாங்க, பறவைகள் உங்க தலையை கொத்தி சாப்பிடும் அப்படின்னு சொன்ன உடனே சுயம்பாகிக்கு ரொம்ப கோவம் வந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாம அப்படியே இருந்துட்டாரு. யோசேப்பு சொன்ன எல்லாமே நடந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் யோசேப்பு அந்த
பானபாத்திரக்காரன் ஜெயில விட்டு போகும்போது யோசிப்பு சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீ உயர்ந்து இருக்கும் போது என்ன மறந்துடாத அப்படின்னு சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். பல வருஷங்களாகியும் யோசேப்பை அவர் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நாள் பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல 7 நல்ல கொழுமையான பசுக்கள் மேய்ந்துட்டு இருக்கத அவர் கனவுல கண்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 7 ரொம்ப அகோரமான பசுக்கள் வந்து அந்த நல்ல பசுக்களை முழுங்கிடுச்சு. ஆனாலும் அது முழுங்கினாலும் திருப்பியும் அது ரொம்ப அகோரமான மெலிந்த பசுக்களா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கனவு வந்தது அவருக்கு. அந்த கனவுல 7 நல்ல கதிர்கள் இருக்கிற மாதிரியும் 7 சாவியான கதிர்கள் இருக்கிற மாதிரியும் கனவு கண்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 7 சாவியான கதிர்கள் 7 நல்ல கதிர்களை சாப்பிட்டுடுச்சு. ஆனாலும் அது சாவியான கதிர்களாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இந்த கனவை அவரு சொன்னார். யார்கிட்டலாம் சொன்னார் தெரியுமா? மந்திரவாதிங்க, குறி சொல்றவங்க, ஜோஷியம் சொல்றவங்க, இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி அதுக்கான பதில கேட்டாரு, அதுக்கான அர்த்தத்தை கேட்டாரு. ஆனா அவங்க யாராலையும் சொல்ல முடியல. அப்போதான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது யோசேப்பை பத்தி. அப்ப அவர் ராஜா கிட்ட போய், இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவனால எல்லாத்தையுமே சொல்ல முடியும், அது எந்த கனவா இருந்தாலும் சரி அதுக்கு அர்த்தம் சொல்லுவான். இந்த மாதிரி அவன் வந்து இதுல ஜெயில இருக்கான், நீங்க அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் இதுக்கான அர்த்தத்தை சொல்லுவான் அப்படின்னு சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ யோசேப்பை கூட்டு வந்து பார்வோன் நிக்க வச்சாங்க. அப்ப பார்வோன் அவருடைய கனவை சொன்ன உடனே யோசேப்பு வந்து பார்வோனுடைய அரசாங்கத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் வாழ்த்தி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரா, இந்த மாதிரி வந்து இந்த 2 கனவுமே ஒண்ணுதான். 7 வருஷம் நல்ல ஒரு செழிப்பான காலமா இருக்கும். அந்த காலத்துல நீங்க 5ல் 1 பங்கு தானியத்தை நீங்க சேகரிக்கணும். அப்படி சேகரிச்சீங்கன்னா அடுத்த 7 வருஷம் பஞ்சமா இருக்கும். அந்த பஞ்சத்துல இந்த தானியங்களை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு அறிவாளியான ஆளா போடுங்க அப்படின்னு சொன்னாரா ஃப்ரெண்ட்ஸ் யோசேப்பு. அப்ப ராஜா சொன்னாரா, இப்பேற்பட்ட ஞானத்தை நான் பார்த்ததே இல்லை, யாராலையும் பதில் சொல்ல முடியல, ஆனா உன்னால சொல்ல முடிஞ்சது, அதனால இதுக்கு நீயே பொறுப்பெடுத்துக்கோ யோசேப்பு அப்படின்னு யோசேப்பை உயர்த்தினாரா ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயர்வு எப்படி தெரியுமா? அதாவது அவருடைய அரியணைக்கு அடுத்த லெவல், அதாவது இப்போ லீடர் அசிஸ்டன்ட் லீடர் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ராஜாக்கு கீழே இருந்த ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இவரு. அதனால இவரு சொன்னாதான் அவங்க கை அசைக்கணும், இவரு சொன்னாதான் கால் அசைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பவரை வந்து பார்வோன் இவருக்கு கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்ன மாதிரியே 7 வருஷம் நல்லா செழிப்பா இருந்தது. அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வந்தது. அப்போ யோசேப்புடைய அண்ணனுங்களுடைய தானியம் எல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால 11 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க 10 பேர் தான் வந்திருந்தாங்க. அவங்க தம்பி அவங்க அப்பா கூட விட்டு வந்துட்டாங்க. அப்போ யோசேப்பு அவங்க கண்டே பிடிக்க முடியல. ஆனா யோசேப்பு அவங்கள கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப யோசேப்பு வந்து முன்னாடி நிற்கும் போது அவங்க தாழ விழுந்து வணங்குனாங்க. இப்போ அந்த கனவு நிறைவேறுச்சு. ஆனா இதோட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னாச்சு தெரியுமா? யோசேப்பு வந்து அவங்க கிட்ட அவரு பேசலான்னு வரும்போது அவருக்கு ரொம்ப பழைய ஞாபகங்கள்லாம் வந்து மனசு கஷ்டமாகி அவர் தனியா ஒரு இடத்துக்கு போய் அழுதாரு ஃப்ரெண்ட்ஸ். அழுதுட்டு வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து அவங்கள ஒரு அண்ணனை அவர் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிட்டாரு. சிறைப்பிடிச்சு வச்சுட்டு, உங்க தம்பியான பெஞ்சமினை நீங்க கூட்டிட்டு வந்தா மட்டுமே நான் இவனை விடுவேன், இல்லைன்னா நீங்க எல்லாம் வந்து ஏமாத்துறவங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தானியமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது யாக்கோப் என்ன சொன்னார் தெரியுமா? முடியவே முடியாது, ஏன்னா ராகேல் வந்து 2 பையனங்களை பெத்தாங்க, அதுல ஒருத்தன் செத்துட்டான், இவனையும் நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டெபனா இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில ஒரு நாள் எல்லா தானியமுமே தீர்ந்து போச்சு. இப்போ அவங்க அண்ணனும் அங்க எகிப்துல மாட்டிட்டு இருக்கான். இப்போ ஒரே வழி என்னன்னா, இவங்க தம்பியை கூட்டு போய் அங்க போய் தானியங்கள்லாம் வாங்கி அவங்க அண்ணனை மீட்டுட்டு வர்றதா ஒரே வழி. அப்போ அவங்க அப்பாவும் சம்மதிச்சுட்டு இவங்க தம்பியை கூட்டு போனார். தம்பியை விட்டாரா, உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க தம்பியை கூட்டிட்டு போய் யோசேப்பு கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி எங்க அண்ணனை விடுங்க அப்படின்னும் போது, சரி நீங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்ட்டு அவருக்கு விருந்தெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? அப்படி விருந்து கொடுக்கும் போது சீக்ரெட்டா வந்து யோசேப்பு என்ன பண்ணாரு, அவருடைய கப், அவர் குடிப்பாருல ஒரு கப்ல, அந்த கப்பை தூக்கி பெஞ்சமின், அதாவது அவருடைய தம்பியோடைய பேக்ல வச்சுட்டாரு. வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் போயிட்டாங்க விருந்து முடிச்சுட்டு. அப்போ என்ன ஆச்சு,
எல்லாரும் வந்து இந்த மாதிரி யோசேப்பு உங்களுடைய கப்பை இவங்க திருடிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு வந்து விட்டாங்க. அப்போ கூட்டிட்டு வந்து விடும்போது யோசேப்பு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்து இவன் தான் திருடன், அப்போ இவனை என் கூடயே நான் வச்சுக்கிறேன் அரியணையில அப்படின்னு சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்ட உடனே எல்லா அண்ணனுங்களும் இல்ல வேண்டாம், எங்களுடைய ஒரு தம்பி சாகும் போதே எங்க அப்பாவால அதை தாங்கிக்க முடியல, இவனும் இல்லைன்னா எங்க அப்பா வந்து செத்துருவாரு, தயவு செய்து இவனை விட்டுருங்க, நான் வரேன் அடிமையா அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ யோசேப்பு கிட்ட போயிட்டு, நான் தான் உங்க செத்து போன தம்பி, நான் தான் யோசேப்பு அப்படின்ன உடனே அவங்க எல்லாருக்கும் நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ யோசேப்பு நினைச்சிருந்தா அவங்கள வந்து பழி வாங்கியிருக்கலாம், ஆனா யோசேப்பு அவங்க எல்லாரையும் மன்னிச்சு அவரை ஏத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யோசேப்பு என்ன சொன்னாரு, அப்பாவை போய் கூட்டிட்டு வாங்க, நான் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு. அவங்க அப்பா வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் நம்ம அக்கா தங்கச்சிங்க கூடயோ நம்மளோட சிப்லிங்ஸ் கூடயோ நம்ம சண்டை போட்டிருப்போம். ஆனா அந்த சண்டை ரொம்ப நேரம் நீடிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமாதானமா வாழணும். ஏன்னா பைபிள் படி நம்மளுடைய சகோதரர்கள் வந்து நம்ம நேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் பைபிள் நம்ம கிட்ட சொல்லுது. அதனால என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் அடுத்த நேரம் சமாதானம் ஆயிடணும், நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா சந்தோஷமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.